நான் தனலட்சுமி தாமோதரன் பேசுகிறேன். மெட்ராஸ் மகிழா இந்தி பிரச்சார சங்கில் நான் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். மேடம் பிரசிடெண்ட் மேடம் திரு சாந்தி மேடம் அவங்களோட கைகோர்த்து இந்த சங்கத்தில் இருந்துகிட்ருக்கோம். முதல் ஆண்டு இன்னைக்கு நாங்கள் முதல் ஆண்டு நடத்தியிருந்தோம். அது எல்லாரும் விஐபிஸ் நிறைய பேரை இன்வைட் பண்ணி நிறைய காம்படிஷன் அது இதுன்னு வச்சு எல்லாரும் சிறப்பாக செஞ்சுருந்தோம். சிறப்பாக நடந்துச்சு. எல்லாருமே நிறைய பேர் பங்களிப்பு பண்ணி சிறப்பாக நடந்ததுக்கு மிகவும் நன்றி. இனி மேலும் மேலும் இந்த சங்கத்தில் மேடமோட கூட இருந்து இன்னும் நல்ல சிறப்பாக கொண்டு வர்றதுக்காக மேலும் நான் உறுதுணையாக இருப்பேன். நன்றி. மதராஸ் மகளிர் ஹிந்தி பிரச்சார சபாவின் உறுப்பினராக நான் இருக்கிறேன். இது ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆகுது. இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. இந்த பிறந்த நாள் இனிமே வருஷம் வருஷம் வளர்ந்துட்டே தான் இருக்க போறது. இன்னைக்கு எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இந்த மாதிரி எல்லாத்துலயும் ரைட்டிங்ல என்கரேஜ் பண்ணிருக்காங்க, பேசுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்றதுக்கு எல்லாத்தையும் தூண்டுதல் எடுத்துருக்காங்க. இவ்வளவு வருஷமா நாங்க பிரச்சாரக்கா இருந்திருக்கோம். எங்களுக்கு ஒரு நிலையான ஒரு இது கிடைக்கல, அவார்டுங்கிற மாதிரி இவங்களை ஏற்பாடு பண்ணி நாங்க ஒரு 50 பேர் எங்களை முத்துக்கள் சொன்னாங்க. நாங்க எல்லாருமே ஒரு மாலையின் முத்துக்களாக இருந்து தொகுத்து அவங்களுக்கு நாங்க உதவி புரிவோம். இவங்களுடைய பணியும் மேல மேல ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுல ஒன்றும் சந்தேகமா கிடையாது. சாந்திமாவோட இந்த பயணம் வெற்றி பயணமா அமையணும்னு சொல்லிட்டு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ஆனா அவங்க மட்டும் இல்ல, அவங்களுக்கு பின்னால அவங்க ஹஸ்பண்டு, அவங்க பையன் எல்லாருமே அந்த ஃபேமிலியோட ஒரு சப்போர்ட் இருந்தாதான் எதுலையுமே வின் பண்ண முடியும். அந்த குடும்பத்துல எல்லாருமே இதுல இன்வால்வா இருந்து இது மேலும் மேலும் வளர்றதுக்கு அவங்களுக்கு பரிபூர்ணமான ஆயுளையும் தைரியத்தையும் கொடுக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். எத்தனை காலமானதோ தெரியாது, ஆனால் நனவாகும். இன்று அந்த சங்கத்திற்கு ஆண்டு விழா. ஆனா ஆண்டு விழா மாதிரி தெரியலன்னா 100ஆண்டு விழா மாதிரி. அதனால்தான் அன்னை சொன்னார் அப்துல் கலாம், கனவு காணுகிறார். நானும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். கனவு கண்டு கொண்டிருக்கிறேன் அம்மா, நானும் கனவு கண்டு கொண்டிருக்கிறேன். இந்த சாதனை நிறுவனம் நீங்கள் உங்கள் அருகே போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துக் கொண்டு நாங்கள் கனவு காண்கிறேன் அம்மா, கனவு காண்கிறேன். 21ஆம் நூற்றாண்டின் வரலாற்று பக்கத்திலே இந்தி பிரச்சாரத்திலே மதராஸ் மகிழா இந்தி பிரச்சார சங்கத்தின் பங்களிப்பு பொன்னெழுத்துக்களால் குறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ்தாய் குழந்தைகள் எல்லாம் சிற்றமை மொழியான ஹிந்தியை சிரித்துக் கொண்டே கற்கின்றனர். சுமையாக அல்ல, சுவையாக. கனவு கொண்டிருக்கிறேன் அம்மா, கனவு கண்டு கொண்டிருக்கிறேன். கனவு